இது நம்ம சென்னை டு அபுதாபி ட்ரிப்பு. நம்ம வந்து எத்திஹாட் ஏர்லைன்ஸ் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நைட்டு 1:30 மணிக்கு நமக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 4:10க்கு வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப். அப்படியே போர்டிங் பாஸ் வாங்கிட்டு கேட் நம்பர் 7க்கு போயாச்சு. செம்ம டயர்டாகிடுச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுடலாம் தான் பார்த்தோம். அப்படியே உள்ளே போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ளைட்லாம் அப்படியே ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே போயாச்சு. நம்ம சீட்டை கண்டுபிடிச்சி தேடி போய் உட்காரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு. ஏன் இந்த ஃப்ளைட்டில் நம்ம டிக்கெட் புக் பண்ணோன்னா, ஏன்னா இதுதான் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அந்த டைமில், அதனால் புக் பண்ணியாச்சு. இதில் ஃபுட்டு எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே ஃபுட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நம்ம அப்படியே எழுந்திரிச்சா அபுதாபி வந்துருச்சு. ஃப்ளைட்டில் ஏறினதும் தெரியலை, வந்து இறங்குனதும் தெரியலை. ஷார்ப்பாக ஒரு 7:10க்கெல்லாம் ஃப்ளைட்டு வந்து இறங்கிடுச்சு. நம்ம அபுதாபி வந்து அப்படியே உள்ளே போயிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால் உள்ளே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இங்கேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே லக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாயாச்சு. விசிட்டில் வர மாதிரி தான் அபுதாபியில் வந்து நமக்கு ஃப்ரீ சிம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் துபாயில் ஃப்ரீ சிம் கிடைக்கும். நம்ம இங்கே வந்து பஸ்ஸு புக் பண்ணோம். 35 ரூபா ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்ம துபாய் போகிறோம். துபாய் போயிட்டு அங்கேருந்து நம்ம மெட்ரோவில் போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெட்ரோவில் போகிறது. அதனால் மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து நம்ம போய் இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து பஸ் பிடிச்சி துபாய் போயாச்சு. துபாயிலேருந்து மெட்ரோவில் அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம ரூம் வந்து ஷார்ஜாவில் இருக்குது. நம்மளை பிக்கப் பண்ண வந்த அண்ணன் ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு அடுத்தடுத்த வீடியோலாம் அடுத்தடுத்த விளாகில் பார்க்கலாம். நம்ம இனிமேல் துபாய் விளாக்ஸ் தான் ஃபுல்லாகவே. இதுதான் நம்ம சென்னை டு ஷார்ஜா ட்ரிப்பு. நம்ம வந்து துபாய் வரையும் வந்ததை காமிச்சிருப்போம். இனிமேல் நம்ம ஷார்ஜாவை காமிக்கலாம்.